இவ்வளோ வெளிச்சமாக இருக்குது. மணி என்ன தெரியுமா? 5:30. இன்றைக்கி நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம். கிளம்புறதுக்கு முன்னாடி எவ்வளோ வேலை பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து காக்ரோச் வராமல் இருக்க மருந்து வைக்கணும். வீட்டு வெளியில் நிறைய செடி வந்து பாட்ஸில் வச்சுருக்கோம். அந்த டெய்லி எலி வந்து அந்த மண்ணெல்லாம் தோண்டி தோண்டி விட்டுருது. அதுக்காக தான் இந்த கல்லெல்லாம் வச்சுட்டு போனால் அதெல்லாம் தோண்ட முடியாதுன்னு இவ்வளோ எலி வருது. ஆனால் கார் கிட்ட போகவே மாட்டேங்குது. ஏன்னா காரில் எலி வராமல் இருக்க ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். எங்கள் வீட்டு பப்பாளி கொய்யா மரத்துலலாம் நிறைய காய் விட்டுருந்தது. ஆல்ரெடி 2 பறித்து வச்சுருக்கோம், பழுத்துருச்சு. இப்போ அது கொஞ்சம் பெருசாக இருந்து கொஞ்சம் மஞ்சள் கலரில் இருந்தனால இது ஊருக்கு பறிச்சுட்டு போகலாம். அப்படியே கொய்யா கொஞ்சம் வந்திருந்தது. ஏற்கனவே 2 பிடுங்கி வச்சுருந்தோம் பழுத்தது. அதெல்லாம் பிடுங்கிட்டு இந்த மாதிரி நல்ல ஒரு காகித பேப்பரில் பப்பாளியை சுற்றி வச்சாச்சு. இதுதான் ஏற்கனவே பிடுங்கினது, நல்லா பழுத்து இருந்துச்சு. அது கூட இந்த 2 நாள் முன்னாடி பிடுங்கின கொய்யா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கவரில் போட்டு ஒன்றா எடுத்துக்கிட்டாச்சு. இதெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்கு தான், கோயம்புத்தூருக்கு. 1 மந்த் லீவு, சம்மர் ஹாலிடேஸ் ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே கொஞ்சம் கொய்யா இலையும் பறிச்சுக்கிட்டேன். அம்மா கேட்டாங்க, இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கொய்யா இலையை நல்லா கழுவிட்டு நைட்டு தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சுட்டு மூடி வச்சிடணுமா. காலையில் எழுந்திரிச்சு அந்த தண்ணியில் வந்து நல்லா வாய் கொப்பிளிச்சா கம்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்னு அம்மா சொன்னாங்க. அந்த தண்ணியை குடிக்க கூட செய்யலாமா, சுகருக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் அப்படியே எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்பியாச்சு. சரியான கூட்டம், வெயில் வேற தாங்கவே முடியல. எல்லா இடமும் ரஷ்ஷாக தான் இருந்தது. ஹோட்டல்ஸும் பயங்கர ரஷ்ஷாக இருந்தது. ஹோட்டலில் 2 ஐட்டம் தான், விறகடுப்பில் தான் சமைச்சிட்டு இருந்தாங்க. கல் தோசையும் பொங்கலும் மட்டும்தான் இருந்துச்சு. மனோஜ் பவனில் சரி கிடைக்கிற இடத்துல சாப்பிட்ருவோம். ஏன்னா ஹோட்டல்ஸ் எல்லாம் எங்கே எப்படி இருக்குன்னே சொல்ல முடியாது. எலெக்ஷன் டைம் வேற, பயங்கர டிராஃபிக்கு. மேப்பே அங்கங்கே ரெட்டு தான் காமிச்சிட்டு இருந்தது. உளுந்தூர்பேட்டை வரைக்குமே ரொம்ப கஷ்டமாக இருந்தது ட்ரைவ் பண்ணுறது. அப்புறம் சேலமில் தான் வந்து லஞ்சு சாப்பிட்டோம். அங்கே லஞ்சு சாப்பிட்டுட்டு சாப்பாடு சாப்பிட்றத விட ஜூஸ் தான் நிறைய குடிக்கணும் போல் இருந்துச்சு. எப்பயுமே சேலம் ஈரோடெலாம் தாண்டினோடனே வெயில் ரொம்ப தெரியாது. ஆனால் நேற்று எல்லா இடமும் சரியான வெயிலாக தான் இருந்தது. முன்னாடிலாம் இந்த அளவுக்கு கிடையாது. இப்போ கோயம்புத்தூரே வெயிலாக தான் இருக்குது. ஒரு வழியாக கோயம்புத்தூர் வந்து சேர்ந்தாச்சு. இங்கேயும் அதே வெக்க தான்.